ஹாய், குட் மார்னிங், வணக்கம். மும்மொழி கொள்கை திட்டத்தை பற்றி ஊரே பேசும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? அதை பற்றின பதிவு தான் அது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இருமொழி திட்டம். இதோட தாக்கத்தை பற்றி ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்ச போது, சரி, ஒரு நாள் முழுக்க ஆங்கில சொற்களே உபயோகிக்காம தமிழ்ல மட்டும் பேச முயற்சிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் நான் அந்த சவாலை தாக்கு பிடிச்சிருப்பேன்ட்டு. 5 செகண்ட் கூட இல்லை, செகண்டு கெஸ்ஸு. இப்போவே நான் அவ்வளோ ஆங்கில சொற்கள் நான் உபயோகிச்சிருக்கேன். ஏன்னா ஆங்கிலமே தமிழோட கலந்து தமிழ் சொற்களாகவே மாறி நம்ம வாழ்க்கையில் அடைக்கலம் புகுந்திருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இருமொழிக்கே இவ்வளோ தாக்கம் இருக்கும்போது மும்மொழிக்கு எவ்வளோ தாக்கம் இருக்கும்னு எனக்கு புரியல. குழந்தைங்களுக்கு எஸ் கரெக்டு, எல்லா மொழியும் கற்றுக்கிற ஆற்றல் சிறு வயதில் தான் இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனால் அதற்கான அவசியம் என்ன? பெருசாயிட்டு எத்தனையோ பேர் ஹிந்தி கற்றுக்கிட்டு அங்கே இருக்காங்களே. ஏன் ஹிந்தி, சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தமிழர்கள் எத்தனை பேர் அங்கே போய் வாழ்ந்து அவங்களோட மொழியில் பேசி சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு மொழி தான், இது ஒன்றும் அறிவு கிடையாது. இந்தியை கற்றுக்கிறது ஒரு அறிவு மாதிரி பேசுறது எனக்கு என்னவோ முட்டாள்தனமாக தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவசரமாக நம்ம அரசு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தமிழை ஒழுங்காக எழுதவும் படிக்கவும் பேசவும் வற்புறுத்துறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?